எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. சிசிடிவி இருந்தாலும் திருட்டு நடக்க தான் செய்யுது அப்படின்றதுக்கான ஒரு பதிவு. இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் உள்ளே வருவான் பாருங்கள் ரோட்லேருந்து. ஏன்னா ஃப்ரண்ட்டில் கேட் இருக்குது, ஆனாலும் அந்த 2 வீட்டில் இருக்கிறவங்க யாருமே அதை வந்து க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, ப்ராப்பராக திறந்தே தான் கிடக்கும். ஏன்னா சில பேர் நைட்டில் வண்டி வந்து லேட்டாக கொண்டு வந்து விடுவாங்க, சில பேர் கொஞ்சம் விடிய காத்தால கொண்டு வந்து விடுவாங்க, அதனால் அந்த கேட் லாக் பண்ண மாட்டாங்க, அப்படி தான் இருக்கும். இப்போ அரௌண்ட் ஒரு 4 மணிக்கு தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் டே தான் நாங்கள் இந்த ஃபுட்டேஜை வந்து ப்ளேபேக்கில் வந்து இது எடுத்து பார்த்தோம். அவன் வந்து பொறுமையாக உள்ளே வந்து ஒவ்வொரு வீடும் 2 பக்கமும் 2 வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு ஜன்னல் வழியாக பார்க்குறான், என்ன எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்குறான் போல் இருக்குது பாருங்கள். எங்கள் வீடு வந்து மேலே இருக்குது. ஸோ அந்த நாய் ஜாக்கிரதை போட பார்த்துட்டு அவன் வந்து அந்த கேட்டில் வந்து அவன் கை வைக்கல. கை வச்சுருந்தானாக்கா கண்டிப்பாக எங்கள் நாய் கத்திருக்கும். ஆனால் ரொம்ப பதுசாக நடந்து வரான் பாருங்கள். எந்த வித ஆரவாரமும் இல்லாமல் ரொம்ப பொறுமையாக ரிலாக்ஸ்டாக வரான். டென்ஷனே கிடையாது. நமக்கு தான் பார்த்துட்டு இருக்க, நமக்கு டென்ஷன் வருது. அவன் பார்த்துட்டு அப்படியே பேக் சைடு வந்து போகிறான். அதாவது எந்த வித பதட்டமும் இல்லாமல் ரொம்ப கூலாக நடந்து போகிறான் பாருங்கள். கண்டிப்பாக அவன் இதுக்கு முன்னாடி வந்து நோட்டெல்லாம் பார்த்துட்டு போயிருக்கணும். ஏன்னா தப்பிக்கிற வழி எது, எப்படி இந்த வீட்டினுடைய அமைப்பெல்லாம் கண்டிப்பாக அவன் பார்த்துருக்கணும். அவன் பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். பேக் சைடில் இருக்கிற வீடு வந்து அவங்க கோயில் போகிறதுக்காக காலையில் விடிய காத்தால் எந்திரிச்சிருக்காங்க. கதவை திறந்து வச்சுட்டு அவங்க வந்து குளிக்க போயிருக்கலாம், இல்லை என்னன்றது நமக்கு சரியாக தெரியலை. அவன் வந்து போய் அங்கே பொறுமையாக பாருங்களேன் எட்டி பார்த்துட்டு இருக்கான். எல்லாம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாங்க. அதனால் அவனுக்கு வந்து, ஏன்னா எப்போவுமே வந்து இந்த காம்பவுண்டுக்குள்ளே யாருமே வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும் எல்லாருக்குமே. அதையே உடச்சிட்டான். இத்தனை வருஷம் நடக்காத ஒரு விஷயம் வந்து இப்போ நடந்திருக்கு. அவன் ஃபுல்லாகவே த்ரூ அவுட் போயிட்டு அந்த சந்தில் இருக்கக்கூடிய வீடுகளுடைய அமைப்பு, யாராவது முழிச்சிருக்காங்களா, ரோட்டில் நடக்கிறாங்களா, ஏன்னா பேக் சைடும் தெருவு இருக்குது, அதையெல்லாம் ஃபுல்லாக பக்காவாக நோட்டை விட்டுட்டு திரும்பவும் வரான் பாருங்கள். வந்து எட்டி பார்த்துட்டு அவன் பண்ணுறது பார்த்திங்கன்னா எந்த வித பதட்டமும் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக. அந்த சமயம் யாராவது வெளியில் வந்திருந்தால் அவன் எப்படி அவன் சமாளிச்சிருப்பான்னு நமக்கு தெரியல. ஆனால் பாருங்களேன், அவன் நடந்து கொஞ்சம் கூட ஒரு பயமே இல்லாமல் ரிலாக்ஸ்டாக போகிறான். திரும்பி அந்த சந்துக்குள்ளே வந்து மறுபடியும் செக் பண்ணியிருக்கான் போல இருக்கு, யாராவது இருக்காங்களா எந்திரிச்சிருக்காங்களான்னு பார்த்துட்டு பாருங்கள் எவ்வளோ தைரியமாக எட்டி பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். அந்த பக்கத்து வீட்டில் யாராவது எந்திரிச்சிட்டாங்களா அப்படின்றதையும் திருப்பியும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பாருங்கள் எட்டி பார்த்துட்டு இருக்கான். ரோட்டில் யாராவது போகிறாங்களா வராங்களான்ட்டு பாருங்கள். டக்குன்னு உள்ளே பூந்துட்டான். போயிட்டு உள்ளே வரைக்கும் போய், ஏன்னா உள்ளே வந்து ஹால், அதுக்கப்புறம் பெட்ரூமும் அங்கே தான் சார்ஜ் போட்டிருக்காங்க போல இருக்குது. அந்த புது மொபைல் வாங்கி ஒரு 1 வீக் தான் என்னமோ ஆகும் போல இருக்குது. 20,000 ப்ளஸ் போல இருக்குது. எடுத்துகிட்டு எந்த வித பதஷ்டமும் இல்லை, ஓடக்கூட இல்லை பாருங்கள். அவன் ரிலாக்ஸ்டாக தான் நடந்து வரான். சின்ன வயசு பையன்தான். ஃபஸ்ட்டு வரும்போது ஒன்றுமே தெரியாத ஒரு அப்பாவி மாதிரி வரான் பாருங்கள். அப்போ கூட ரிட்டன் போகும்போதும் பாருங்களேன் எவ்வளோ கூலாக என்னமோ டீ சாப்பிட போகிற மாதிரி போய்கிட்டு இருக்கான். இப்போ ஒரு பொருள் எடுத்துட்டா கடகடன் ஓடுவோம், நம்ம அந்த பவுண்டரியை தாண்டிட்டோம் அப்படின்றது கூட இல்லை. ஆனால் அவன் பாட்டுக்கு பொறுமையாக போயிட்டுருக்கான் பாருங்கள். இப்படியும் சில திருட்டுக்கள் நடக்குது. இதை நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? நம்ம வந்து இன்னும் நம்ம வந்து எந்த அளவுக்கு உஷாராக இருக்கணுன்றதை இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உணர்த்தியிருக்குன்னு நினைக்கிறேன். அவன் பாருங்கள் எவ்வளோ ரிலாக்ஸ்டாக பொறுமையாக போகிறான். காலையில் தான் தெரிய வந்தது. சம்மந்தப்பட்டவங்க அந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணியிருக்காங்க. அவன் கால் வந்து அட்டன் பண்ணியிருக்கான். காசு கூட கொடுக்குறோம்ப்பா, ஃபோனை திருப்பி கொடுத்துன்னு சொன்னதுக்கு சரிங்க இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கான். அப்புறம் 2 வாட்டி திருப்பி எந்த இடம்னு கேட்கும். அதுக்கப்புறம் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிகிட்டு இருக்கான். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்னும் எதுவும் தெரியலை. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் லைக் கொடுக்கலைனாலும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் திருட்டுக்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு இது கண்டிப்பாக உதவி செய்யும்.